வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1ஆம் பாத நண்பர்களுக்கான இந்த 2026ஆம் ஆண்டு நிகழவிருக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான பலனை இன்றைய பதிவில் நாம் அற்புதமான பதிவாக நாம் பார்க்குறோம். சுருக்கமாகவும் தெளிவாகவும் பதிவோட இறுதியில் 3 நட்சத்திர நண்பர்களுக்கான பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே இந்த பதிவோட இறுதியில் நான் பதிவிட்டிருக்கேன். பதிவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மாற்றமே முன்னேற்றத்தினுடைய முதல் படி. 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நிதானத்தை போதிக்கக்கூடிய ஒரு திருப்பு முனை ஆண்டாக இந்த 2026 உங்களுக்கு இருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் நிகழ இருக்கக்கூடிய குரு பயிற்சியால் அஷ்டம குருவினுடைய தாக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலுமே குரு பகவானுடைய பார்வையினுடைய பலம் அப்படிங்கிறது தடைகளை தகர்த்து முன்னேற்றமான பாதைக்கு உங்களை நகர்த்தி செல்ல போகுது. குறிப்பாக பெண்கள், மாணவர்கள், வியாபாரிகள் அதோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டும் விதமாகவும் உங்களை ஒரு புதிய பக்குவ நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியதாகவும் இந்த குருப்பெயர்ச்சி இருக்க போகுது. சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் தனுசு ராசிக்கான ஒரு முழுமையான குருப்பெயர்ச்சிக்கான ஒரு வழிகாட்டுதலான பதிவாக இந்த பதிவு உங்களுக்கு இருக்கும். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இது எங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அமையும் என்பதால் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சியின் மூலமாக மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாக மிக முக்கியமான ஒரு ஆண்டாக இந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில், அதாவது அஷ்டமத்தில் அஷ்டம குருவாக இருக்கக்கூடிய காலத்தில் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அது நமக்கு சொல்லுது. இதில் முக்கியமாக அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் 2026 வரைக்கும் குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இது நமக்கு சாதகமான ஒரு பலனை கொடுத்துச்சு, பெரிய அளவு நன்மைகளினாலுமே. இந்த ஜூன் மாதம் 2026 குரு பகவான் கடகராசிக்கு, அதாவது 8ஆம் வீடுக்கு பயிற்சி ஆகிறாரு. இது அஷ்டம குருவனுடைய காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குரு பயிற்சினால பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல தொழில் மற்றும் வேலை அப்படின்னு பார்க்குற போது வேலைக்கு போயிட்டுருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு சில தடைகளையும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் கூடுதல் பொறுப்புகளையும் நிர்வாகம் உங்களுக்கு வழங்கக்கூடும். அதே நேரத்தில் சில வேலை பளு அப்படிங்கிறதையும் நீங்கள் சந்திக்கிறதுக்கு நேரிடலாம். கூட வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை நாம் இனம் காணுவது நமக்கு தேவையற்றது. கவனமாக இருக்கணும். இந்த குறிப்பெயர்ச்சி பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும், நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய முதலீடுகளை தவிர்த்து நிதி சம்பந்தமாக திட்டமிடலில் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய வருமானத்தை இன்னும் கணிசமாக உயர்த்தி முன்னேற்ற பாதையில் குரு பகவான் கொண்டு போவார். அப்படிங்கிறதுக்கு அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல வராரு. குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 குரு பயிற்சிக்கு அப்புறம் நமக்கு இருக்கும். ஆனாலுமே 8ஆம் வீட்டு குரு அப்படின்னு சொல்கிறதுனால சொந்த பந்தம், ஃபேமிலி நண்பர்ஸு, வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது மனதுக்கு அமைதியையும் மன அழுத்தத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளவும் ஒரு மிகச்சிறந்த வழியாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கும் இந்த ஒரு நிகழ்வுங்கிறது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை வேணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காலம் நமக்கு உணர்த்தது. ஏற்கனவே சனி பகவான் இருக்கக்கூடிய நிலையும் இப்போ குரு பகவான் அஷ்டமத்திற்கு வரக்கூடிய அந்த நிலையும் சின்ன சின்ன உடல் கோளாறுகள் தோன்றினாலும் அதை உடனடியாக நம்ம சரி பண்ணிட்டு அப்படின்னா ஈஸியாக நாம் அதையே சரி பண்ணிக்க முடியும். இந்த காலம் பெண்களுக்கான பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டம குரு அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் தேவையற்ற பேச்சுக்களை சகோதரிகள் தவிர்ப்பது நல்லது. நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை ரொம்ப இந்த காலத்தில் வேணும். பெண்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கணவனுடைய வழியில் பண உதவிகள் கிடைக்கும். ஆனாலுமே நகை அல்லது விலை உயர்ந்த பொருள்களை நீங்கள் கையாளும் போது கூடுதல் கவனம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படும். மனநிலையை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது மனச்சோர்வு ஏற்படுவதற்கும், சின்ன சின்ன வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம், வேலை பளுவின் காரணமாக அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். தியானம், யோகா, மன அமைதி தியானம் இதெல்லாமே கொஞ்சம் நம்மளை மன அழுத்தத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு உதவும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை ஆழ்ந்து படிப்பது, பெற்றோர் மற்றும் ஆசிரியனுடைய வழிகாட்டுதல் படி நடந்து கொள்வது ரொம்ப பெட்டர். பொதுத் தேர்வுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளை சந்திப்பதற்காக கடின உழைப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா நிறைய மதிப்பெண்களை பெற முடியும். சோம்பேறித்தனத்தை விட்டு நீங்கள் சிறப்பாக படிக்க வேண்டிய காலம் அந்த காலம் இருக்கும். வெளிநாடு சென்று படிக்கணும் அல்லது வெளியூர் சென்று படிக்கணும் அப்படிங்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது சூப்பராகவே இருக்கும்.
ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால் வலி, இடுப்பு வலி, முதுகு தொடர்பான வலிகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஜீரண மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால சத்தான உணவுகளை சாப்பிடுவது, வெளி உணவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. சரியான நேரத்துக்கு தூங்கணும். போதிய ஓய்வு எடுப்பது உடல் நலத்தை பாதுகாக்கும் அப்படிங்கிறனால இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். தனுசு ராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரங்களுக்கான குருப்பெயர்ச்சிக்கான பலன் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மூல நட்சத்திரம் அப்படிங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஆன்மீக தேடல் அதிகரிக்கும். இந்த காலத்தில் இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அப்படிங்கிறது மூல நட்சத்திர நண்பர்களுக்கு குரு பகவானுடைய பார்வையால் வேகம் எடுக்கும். தடைகள் தகர்ந்து ஒரு முன்னேற்ற வழி உங்களுக்கு கிடைக்கும். மறைமுக எதிரிகள், எதிர்ப்புகள் அடங்கக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும். எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது உடல் சோர்வை குறைக்கும். அப்படிங்கிறத தாண்டி மனதுக்கு வந்து ஒரு அமைதி, அதே நேரத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதை தவிர்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் முன்கோபத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கு மட்டும் இல்லை, உறவுகள் வந்து நம்ம கூட இருக்கிறதுக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபத்தை குறைங்க. திட்டமிட்டு எதையும் செய்யுங்க. எடுத்தெறிஞ்சு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காரியத்தையும் செய்வதோ பேசுவதோ கூடாது. பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு பார்க்கும்போது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறனால பொருளாதார ரீதியாக இது வந்து மிக முக்கியமான திருப்புமுனை நிறைந்த காலமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் கிடைப்பது, பூர்வீக சொத்தின் மேல் நடந்திருந்த அந்த வழக்குகள் குறைந்து உங்களுக்கு சாதகமாக நடப்பது, பூர்வீக சொத்துக்கள் விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்திலிருந்து புதிதாக ஒரு முதலீடு செய்து தொழிலை ஆரம்பிப்பது, பழைய கடன்களை கட்டுவது, மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைப்பது இதெல்லாம் இருக்கும். பூராடம் நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல் கடன் விஷயத்தில் மற்றவங்களுக்கு சப்போர்ட்டாக போகக்கூடாது. சப்போர்ட் மீன்ஸு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி பணம் வாங்குறதோ, நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்குறதோ இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு பழைய பிரச்சனையை வந்து திரும்ப நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்துக்குங்க. உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு எப்படின்னு பார்த்தா சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறனால நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். அப்பாவோட உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய உடல்நிலைக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு மருத்துவம் கிடைக்கக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும். இதில் நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும்னா அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதாவது டாக்குமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, இன்சூரன்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, இதெல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிறது, வரி கட்ட வேண்டியதுதான் வரி கட்டுறது, இந்த மாதிரி லோன் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அதை சரியாக செலுத்துவது. அதே நேரத்தில் அரசு அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் நீங்கள் பேசும்போது கவனமாகவும் பொறுமையாகவும் அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இதில் பொதுவான உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் அல்லது குறிப்புன்னு சொல்லும்போது குரு பகவான் 8இல் மறைஞ்சாலுமே அவருடைய பார்வை வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடு மற்றும் 2ஆம் வீடு 4ஆம் வீடுகளில் விழுவதால் சுப செலவு அப்படிங்கிறது இந்த காலத்தில் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா வீடு மாற்றம், வீடு புனரமைப்பது, வீட்டில் பார்த்திங்கன்னா திருமணம் மற்றும் திருமணத்திற்கு தயாராவது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடத்துவது, இதெல்லாமே நடக்கிறதுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும், நல்ல காலம் இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு சுப செலவுகள் இருக்கும். குடும்பத்தில் இருந்த பழைய சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி, வாக்குவாதங்கள் எல்லாம் நீங்கி குடும்பம் ஒரு அமைதியாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு குரு பார்வை அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். திருமணத்தடை உங்களுக்கு விலகும். திருமணத்தில் இருந்த அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் சரியாகும். நீண்ட நாளாக குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு குழந்தை பேரு நடப்பதற்கு ஒரு அற்புதமான காலம். குறிப்பாக மூல நட்சத்திர நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணத்தில் இருந்த தடைகள் விலகி திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். அதே போல் வண்டி வாகனம் வாங்குவது, சொத்து சேர்க்கை வாங்குவது அல்லது அடகு வைத்த சொத்தை வந்து மீட்பது, இதற்கான யோகமாக இந்த காலம் வந்து இருக்கும். இந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு பிரதோஷத்தன்று 5 நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்வது தடைகள் விலகும். அதேபோல் வாழ்க்கையில் வந்து ஒரு சுபிட்சமான ஒரு நிலை வந்து உருவாகும். பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவுவது, ஆதரவற்ற முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு உணவு தானம், உடை தானம், மருத்துவ உதவிகள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் ஓம் நமோ நாராயணா அல்லது ஓம் தட்சிணாமூர்த்தியே நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை தினமும் 108 முறை நீங்கள் வழிபாட்டு நேரத்தில் உச்சரித்து வருவது பல தடைகள் வந்து விலகும். அப்படிங்கிறதுமே நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை நமக்கு சாதகமாக மாறும். அப்படிங்கிறனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நண்பர்களே, இந்த பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான அஷ்டமத்தில் வரக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சிக்கான பலனாக இன்றைய பதிவில் நாம் பார்த்தோம்.
இந்த பதிவு ஒரு கோச்சார பலன் அப்படின்னாலுமே நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாதுங்க. இந்த பதிவு குருப்பெயர்ச்சிக்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் முன்னெச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வான ஒரு பதிவாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் ஒரு அற்புதமான ஒரு பதிவோடு நான் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.